அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையை வந்து ஒரு பக்கம் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பால் ரூம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டி பண்றதுக்கான ஒரு ஹாலை வந்து கட்ட போறாராம் டொனால்டு ட்ரம்ப். வெள்ளை மாளிகையில பார்ட்டி பண்ண போறாரா? ஆமா, வெளிநாட்டுல இருந்து தலைவர்கள்லாம் வர்றாங்கல்ல, வெளியே கோல்ஃப் கிளப் எல்லாம் கட்ட சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாம் பார்ட் ஆஃப் த டீல் தான், நான் எப்படி அவங்களை வழி கொண்டு வரோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏற்பாடு பண்றாரு போல இருக்கு. பண்றாரு. $250 மில்லியன் வந்து இதுக்கு செலவாகுதான். ஆனா என்னன்னா, இது எதுவுமே வந்து டாக்ஸ் பேயர்ஸனுடைய பணத்துல இருந்து நாங்க கை வைக்கல. ட்ரம்போட பணமா? அவரே எப்படி கொடுப்பாரு? அவர் தான் டீல் மேக்கர் ஆச்சு. நிறைய தேசப்பற்றாளர்கள், நிறைய நிறுவனங்கள் வந்து இதுக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ட்டி பண்ண நிதி கொடுத்தவங்களுக்குலாம் நன்றின்றாரா? ஆனா ட்ரம்ப் வந்து வர்றவங்க எல்லாம் வந்து நான் உற்சாகப்படுத்தி அனுப்புவேன் அப்படின்லாம் சொல்றாரு. பட் ஜெலன்ஸ்கி வந்து அவர் நம்பிதான் வந்தாரு. ஆனா அவர் திரும்ப சண்டை போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஆமா, உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து அந்த இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்கு. போரை முடிவு கொண்டு வர்றதுக்கு ட்ரம்ப் வந்து திணறிட்டே இருக்காப்ல. நான் எவ்வளோ ஈஸியா முடிச்சிடலாம்னு நினைச்சேன், ரொம்ப கஷ்டமா போய்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ ஜெலன்ஸ்கி திரும்பவும் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. இந்த தடவை வந்து டாமஹாக் அப்படின்னு சொல்ல போற ஒரு ஸ்பெஷலான ஏவுகணையை வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட போனார் அவர். ஆனா வந்து ட்ரம்ப் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்ல, ரஷ்யா வந்து என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கங்க, அப்பதான் இந்த போர் முடிவுக்கு வரும். இப்ப ரஷ்யா 20% நிலத்தை வந்து உக்ரைன்ல இருந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த நிலத்தெல்லாம் நீங்க ரஷ்யா கிட்டே கொடுத்துருங்கன்னு உக்ரைன் கிட்ட வந்து ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காராம். இது எப்படி ஒரு நடுநிலையான ஒரு பேச்சுவார்த்தையா இருக்க முடியும்? ஏன்னா வந்து அவங்க நிலத்தை வந்து போர்ல தான் ஆக்கிரமிச்சிருக்காரு. ட்ரம்ப் அப்ப ரஷ்யா பக்கம் சார்பு எடுக்கிறாருன்னா நமக்கு தோணும். ஆமா, ரஷ்யா என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, வழி கொண்டு வர முடியல அப்படின்னு உடனே இப்போ உக்ரைனை போட்டு அவர் அழுத்திட்டு இருக்காரு. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறோம்னு சொல்லி டாரிஃப் போடுறாரு. ஆனா ரஷ்யா வந்து ஒரு நிலத்தை எடுத்துக்கிச்சுன்னா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு நமக்கு புரியாது. எது எப்படி நடந்தாலும் சரிங்க, சீக்கிரம் அந்த போரை முடிச்சுட்டு எனக்கு நோபல் பரிசு கிடைக்கணும், அதுக்காக நான் ட்ரை பண்ணிருக்கும் போது டிலே பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் அவர் நடத்திக்கிட்டு இருக்கு. அவரோட ரியாக்ஷன் அப்படி இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் அந்த இஸ்ரேல் காசா வார், அதுல வந்து இன்னும் சில இடங்கள்ல கூட தாக்குதல் நடக்கிறதா வந்து அங்க வந்து அப்பப்ப செய்திகள் வருது. இதுல என்னன்னா, நெதன்யாகு இந்த போர் குற்றம் புரிஞ்சிருக்காருன்னு சொல்லி அவருக்கு மேல வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை நாங்கள் செயல்படுத்த தயாரா இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஐசிசி, அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல நாங்களும் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி கனடாவோட பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு, மார்க் கார்னி. அவர் வந்து எங்க நிலத்துல கால் வச்சாருன்னா நாங்க கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். 20 அம்சம் பீஸ் பிளான் ட்ரம்ப் போட்டாரு. அதன் அடிப்படையில காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சு. ஆனா இப்ப திரும்பி தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குன்னு, அது வேற விஷயம். ஆனா அந்த 20 அம்ச திட்டத்துல இவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்ச நெதன்யாவுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறத பத்தி பேசவே இல்லை. அதனால கனடா மாதிரியான நாடுகள் அதுல அழுத்தம் கொடுத்துருக்கு.